என்னடா அர்ஜென்ட்டா வர சொன்ன? சொல்றேன். அந்த அம்மாவை எங்க வச்சிருக்க? ஏய், சுனந்தாவுக்கு கேட்டுற போகுது. அவ இல்ல. அப்படியா? ஆமா. அப்ப சரி, அந்த அம்மாவை என் வீட்டில் கட்டிலுக்கு கீழே கட்டி போட்டிருக்கேன். நாளைக்கு காலையில பாலவாக்கத்தில் இருக்கிற பாலடைஞ்ச கிணத்துல மயக்கத்தில் இருக்கும்போதே தூக்கி போட்டுருவேன். ஓகே தானே? ம், ஓகே. சுனந்தா எங்க போயிருக்கா? ம், மேலையா? ஆமா. புரியல. அந்த ரூம்ல போய் பாரு, புரியும். செத்துட்டாடா? ஆமா. கதவை சாத்து. என்னடா ஆச்சு? சூசைட் பண்ணிக்கிட்டா. இதை நான் எதிர்பார்க்கல. நானும் எதிர்பார்க்கல. இவளோட அப்பா அம்மாவுக்கு தகவல் கொடுத்துட்டியா? இன்னும் இல்லை. என்ன சொல்ல போற? அதான் ஒன்றும் புரியல. மண்டையை போட்டு உடைச்சிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? ம், என்ன ஐடியா சொல்லு. அவ யாரோ ஒருத்தன் கூட ஓடி போயிட்டான்னு சொல்லிடலாம். என்ன சொல்ற? என்ன அப்படி பாக்குற? என் மனசுல இருக்கிறதும் அதான். நீயும் அதே சொல்ற. அதான் பார்த்தேன். நாம எல்லாம் ஒரே வேவ் லென்த்ல இருக்கோம்டா. அது சரி, உனக்கு ஃபோர்ஜரி சைன் பண்ண தெரியும்ல? தெரியும்டா, அதான முதல்ல செஞ்ச தொழிலே. இந்த செக் லீஃப்ல சுனந்தா கையெழுத்து போட்டு எனக்கு கொடுத்தது. இந்த செக் லீஃப்ல இருக்க கையெழுத்து மாதிரியே இந்த ஒயிட் பேப்பர்ல ஒரு லெட்டர் எழுதி கடைசியா கையெழுத்து போடுற இடத்துல இதே கையெழுத்த போட்டுரு. இந்தா. இந்தா, கரெக்டா இருக்கான்னு பாரு. சூப்பர், பக்காவா இருக்கு. லெட்டர்ல என்ன எழுத போற? நானும் என் வீட்டுக்காரரோட ஃப்ரெண்டும் தப்பான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் பார்த்துட்டார். இனிமே அவர் முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு தெரியல. அதனால 2 பேரும் விஷம் குடிச்சிட்டு சாக போறோம்னு எழுதுறேன். எப்படி? சூப்பர். ஆமா, அந்த உன்னோட ஃப்ரெண்ட் யாரு? நீதான். என்னடா சொல்ற? அவங்க அப்பா அம்மா கிட்ட சும்மா லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டாங்கன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. ப்ரூஃப் வேணும். நீ ஓ மொபைல்ல இருந்து அவ லேண்ட்லைனுக்கு அடிக்கடி பேசின ப்ரூஃப் பேப்பர்ஸ் நெட்வொர்க்ல இருந்து வந்துடும். அதெல்லாம் சரிடா, அதுக்கு நான் சாகணுமே. நீ ஆல்ரெடி செத்துக்கிட்டு தாண்டா இருக்க. என்னடா சொல்ற? நீ வாட்டர் ஜக்ல இருந்து குடிச்சது வெறும் தண்ணி இல்ல, விஷம் கலந்த தண்ணி. அந்த ஜக்ல விஷத்தை கலந்துதான் சுனந்தாவும் குடிச்சிருக்கா. பெட்ரூம்ல அவ பக்கத்துல தான் அந்த பாய்சன் பாட்டிலும் கிடக்கு. அவ குடிச்சது போக மீதி தண்ணியை தான் நீ குடிச்சிருக்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவள மாதிரியே நீயும் யாரும் போஸ்ட் பண்ணாம தண்ணியில விஷம் கலந்து குடிச்ச மாதிரி தான் ஒப்பீனியன் வரும்.
ம், நான் சேஃப். டேய், உனக்காக நான் எவ்வளவு பண்ணிருக்கேன். எனக்கே இப்படி பண்றியடா? இது நியாயமாடா? வாழ்க்கையில முதல் பாதியில கஷ்டப்பட்டவன் ரெண்டாவது பாதியில சுகமா இருக்கணும். அப்படி இருக்கணும்னா சில துரோகங்களை எல்லாம் செஞ்சுதான் ஆகணும். நீ செத்தா நான் சேஃப் மட்டும் இல்லை, நீ கேட்ட 5 கோடி கூட எனக்கு லாபம் தான். அம்மா, உன் பையன் கோடீஸ்வரனாக போறான். இதோட விக்னேஷோட கதையும் முடியுது. என்னங்க இது? இந்த ஏரியா இந்த மாதிரி இருக்கு. எங்க அம்மா இங்கேயா இருக்காங்க? எனக்கு ஃபோன் பண்ணவன் அப்படித்தான் சொன்னான். 2 நாளா என்ன சாப்பிட்டாங்களோ என்னவோ. கிட்னாப் பண்ணவன் உயிரோட வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். இதுல சாப்பாடு விஷயமா முக்கியம்? எங்க அம்மாவை கிட்னாப் பண்ணி அவனுக்கு என்னங்க வரப்போகுது? போலீஸ்க்கு போக வேணாம், விஷயம் கிரிட்டிக்கல், நான் வந்து சொல்றேன்னு ஃபோன் பண்ணவன் சொல்லியிருக்கான். பாப்போம், வரட்டும். அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாருங்க. 8 மணிக்கெல்லாம் ஷார்ப்பா இந்த அட்ரஸ்ல இருப்பேன் நான். வரலன்னா பண்ணலாம். இப்ப மணி என்னங்க? 8 மணிக்கு இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. ஹாய் சார். ஹாய், ஐ எம் ஜி வேணு. ஐ எம் ஜி விக்னேஷ். 2 பேரோட இன்ஷியலும் ஒன்றா இருக்கு. எனக்கும் அதான் தோணுச்சு. ஃபோன் பண்ணப்போ நீங்க ஜி வேணும்னு சொன்னதுனால நானும் இப்போ என் பேரை இன்ஷியலோட சொன்னேன். அது சரி. எங்க அம்மா இங்க இருக்காங்களா? அப்படிதான் அவன் டைரியில் எழுதியிருக்கான். வீட்டு சாவி எடுத்துட்டு வந்திருக்கேன், தேடலாம் இருங்க. அவன் சொல்றீங்க, அது யார் சார்? என் ஃப்ரெண்டு, பேரு பிரபு. இருங்க, வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன். என்னங்க ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? அந்த பிரபு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். யார் அவன்? நம்ம கமலா நகர் வீட்டை விலைக்கு கேட்டவன். அவன் எதுக்கு எங்க அம்மாவை கடத்தணும்? தெரியல, விசாரிக்கலாம். சார் வாங்க சார் போகலாம். பிரபு, நான் சினிமா பிஆர்ஓ தானே சார்? அவன் ஆளுக்கிட்ட ஒரு பொய் சொல்லியிருக்கான். உங்ககிட்ட சினிமா பிஆர் ஒன்று சொல்லியிருக்கானா? ஆமாம் சார். ஏங்க, அப்படிப்பட்டவன் எங்க அம்மாவை கடத்தியிருக்கான். போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டியதானே, ஏன் வேண்டாங்கிறீங்க? செத்தவனை எப்படி மேடம் பிடிச்சி கொடுப்பீங்க? செத்துட்டானா? ஆமாங்க, நேத்து பேப்பர்ல ஒரு கள்ளக்காதல் ஜோடி தற்கொலைன்னு நியூஸ் பார்த்தீங்களா? ஆமா, ஏதோ சுனந்தான்னு. எஸ், அந்த சுனந்தா என் மனைவி. அவ கள்ளக்காதலன் இந்த பிரபு. ஒரு ஃப்ரெண்டா நடிச்சு மானத்தை வாங்கிட்டான். கையும் களவுமா பிடிச்சேன். குடிச்சிட்டு வர்றேன்னு வெளியில போயிட்டு வர்றதுக்குள்ள விஷம் குடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் ரூமை போலீஸ் செக் பண்ணப்ப அவன் டைரியில விக்னேஷோட அத்தையை கிட்னாப் பண்ணி இந்த வீட்டில் வச்சிருக்கேன்னு கோட் வேர்டில் எழுதியிருந்தான். காலேஜில் நாங்கள் ஒரு கோட் வேர்டில் பேசிக்குவோம். அந்த லாங்குவேஜில் இருந்ததுனால போலீஸ்க்கு அது புரியலை. திடீர்னு எனக்கு டவுட் வந்து சாவியெல்லாம் தேடி இந்த அட்ரஸ்க்கு வந்து தேடலாம்னு வரேன். இதுக்கு நடுவில்
விக்னேஷ்னு உங்க ஃபோன் நம்பரை அவன் ஒரு இடத்துல எழுதி வச்சிருந்ததால உங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னேன். திரும்பவும் போலீஸ்ல சொல்லி டைம் வேஸ்ட் பண்றதுல எனக்கு இஷ்டம் இல்லைங்க. ஏற்கனவே மானம் போயிடுச்சு. அதுக்கு தான் போலீஸ்க்கு வேணான்னு சொன்னேன். வாங்க. சார் வாங்க. அம்மா அம்மா என்னங்க அம்மா பாருங்க. அத்தை அம்மா அம்மா அத்தை அத்தை இங்க பாருங்க. அம்மா அத்தை அத்தை அம்மா என்னாச்சுமா? அம்மா அத்தை என்னாச்சு அத்தை? அத்தை இங்க பாருங்க. அத்தை அம்மா அத்தை அம்மா கண்ணு அத்தை இங்க பாருங்க அத்தை. Very good. All reports are satisfied. கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காவும் இருக்கு, ஆரோக்கியமாவும் இருக்காங்க. இவங்களை கூட்டிட்டு வாங்க, ஒரு வாட்டி விஷயத்தை பேசிடலாம். இங்கதான் டாக்டர் இருக்காங்க. அது இவங்களோட ரிப்போர்ட்ஸ் தான் டாக்டர். இவங்க பூரணியோட மதர் தான் டாக்டர், வெளியாள் இல்ல. வாட்? மதரா? ஆமா டாக்டர். பார்த்தா சின்ன வயசா தெரியுறீங்க. 14 வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு டாக்டர். 16 வயசுல பூரணி பிறந்துட்டா. ஒரே பொண்ணா? ஆமா டாக்டர். அதனாலதான் பொண்ணுக்கு இந்த உதவி செய்யறதுக்கு முடிவெடுத்திருக்கீங்க. ஆமா டாக்டர். பூரணியோட அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லியாச்சா? சொல்லிட்டேன் டாக்டர். அவர் என்ன சொன்னாரு? எல்லாருக்கும் பேரனியோ பேத்தியோ தோல்லையோ இல்ல மடியிலயோ சுமக்கிற பாக்கியம் தான் கிடைக்கும். ஆனா உங்க அம்மாவுக்கு வயித்துல சுமக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. கோ ஹெட்னு சொன்னாரு டாக்டர். கிரேட். அவரை இங்க கூட்டிட்டு வரலையா? அவரு கொச்சின்ல மெட்ரோ ஒர்க்ல இருக்காரு, லேபர் கான்ட்ராக்டர். வந்துட்டு போறது ரிஸ்க், அப்புறமா வருவாரு டாக்டர். குட். உங்களுக்கு இந்த விஷயத்துல பரிபூர்ணமான இஷ்டம்னு உங்க மனசுல ஃபீல் பண்றீங்களா? கண்டிப்பா டாக்டர். எனக்கு இந்த குழந்தை எவ்வளவு முக்கியம்னு இவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் டாக்டர். அந்த வாரிச நியாயமா பெத்து கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. அது முடியாத பட்சத்துல அம்மா எனக்கு உதவி செய்யற முடிவுக்கு வந்திருக்காங்க டாக்டர். ரியலி யுவர் ஹோல் ஃபேமிலி இஸ் கிரேட் பூரணி. ஹைலி கான்ட்ரோவர்ஷியலான இஷ்யூ இது இல்லையா? ஆமா டாக்டர். அம்மா வயித்துல மகளோட கருவை வச்சு பேர குழந்தைய பெத்தெடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். காட் பிளஸ் யூ. எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும் விக்னேஷ் சார். தேங்க்யூ டாக்டர். அம்மாவோட கோரிக்கை ஒண்ணு இருக்கு டாக்டர். என்ன? வயித்துல கருவை வச்சதுல இருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவங்கள ரகசியமா வச்சுக்க முடியுமான்னு கேக்குறாங்க. அவங்க ப்ராப்ளம் புரியுதுல டாக்டர்? புரியுது. பாக்குறவங்க யாராவது மனசு புண்படுற மாதிரி பேசிட்டா நல்லா இருக்காதுல்ல. அதான் டாக்டர். ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரே ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, நானே உங்களை ஒரு வாட்டி செக் பண்ணிடுறேன். சரிங்க டாக்டர். அதுக்கப்புறம் எனக்கு இவங்க 2 பேரோட தான் வேலை. சரிங்க டாக்டர். உங்க மகளோட வாரிசு
முதல்ல டெஸ்ட் டியூப்ல வளரட்டும். ஓகே டாக்டர். அதுக்கப்புறமா ஒரு ஃபைன் டே அந்த கருவை உங்களுக்குள்ள வச்சிரலாம். அத ரகசியமா பாத்துக்கலாம். அந்த ஃபைன் டேக்கு எவ்வளவு நாள் பிடிக்கும் டாக்டர்? மேக்ஸிமம் ஒரு 15 டேஸ் ஆகும். யாருக்கும் விஷயம் தெரியாம பாத்துக்கணும் டாக்டர். ம். ஒரே ஒரு நம்பிக்கையான நர்ஸை வச்சுக்கிட்டு நானே கேர் எடுத்து செஞ்சு தரேன். டோன்ட் வெரி. அப்போ அவங்கள நாளைக்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரட்டுமா டாக்டர்? போயிட்டு வாங்க. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். வரோம். சரி. ஹலோ. வணக்கம் டாக்டர். வணக்கம். யார் நீங்க? பேரை சொன்ன உடனே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. ஆனா மேட்ரை சொன்னா நீங்க கப்புன்னு எழுந்திருச்சு ஒரு சல்யூட் போடுவீங்க. தெரியுமா? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. யார் நீங்க? என் பேரு மோகன் கிருஷ்ணா. எந்த மோகன் கிருஷ்ணா? உங்க ஹாஸ்பிட்டலுக்கு 9 மாச கர்ப்பவதியா வந்த என் பொண்டாட்டிக்கு ராங் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்களே, ஞாபகம் இருக்கா? அவளும் குழந்தையும் பிரசவ மரத்துக்கு முன்னாடியே செத்தாங்களே, ஞாபகம் இருக்கா? அந்த அநியாயத்தை தட்டி கேட்ட மோகன் கிருஷ்ணாவை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தீங்களே, ஞாபகம் இருக்கா? நீங்க மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா சொன்னாங்களே. அப்படி நடிச்சு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ந்தேன். இப்ப தப்பிச்சிட்டேன். என் பொண்டாட்டிக்கு நடந்த அநியாயத்துக்கு உன்னை கொலை பண்ணதான் இப்ப தப்பிச்சு வந்திருக்கேன். இத பாருங்க மோகன், ஆக்சுவலி உங்க ஒய்ஃபுக்கு நான் எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கல. நீங்க வேணா யார வேணாலும் விசாரிச்சுக்கோங்க. நாங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க ஒய்ஃப் டெய்ஸிக்கு ஃபிட்ஸ் வந்து அவங்க வயித்துல குழந்தையோட இறந்துட்டாங்க. என்ன புது கதை சொல்ற? கதை இல்ல, இதுதான் உண்மை. உங்களை அந்த ஏசிபி ஏதோ கேள்வி கேட்டப்ப அவரை நீங்க மரியாதை இல்லாம பேசி அடிக்க போயிட்டீங்க. அந்த ஈகோல ஹேட் ஆன அவரு உங்களை ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய் நான் கேஸ் கொடுத்த மாதிரி கேஸ கிரியேட் பண்ணி ஜெயில போட்டாரு. அங்க உங்களை அடிச்சு மென்டல் ஆக்கிட்டாங்கன்னு நாங்க எல்லாரும் கூட பேசிக்கிட்டோம். மத்தபடி நான் எந்த தப்பும் பண்ணல மோகன் சார். நிஜமா தான் சொல்றியா? ஆமா மோகன் சார். நீங்க வேணா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து விசாரிங்க. விசாரிச்சு என்ன பண்றது? உண்மை என்னன்னு தெரிஞ்சதுன்னா உங்க கோவம் கொஞ்சம் தனியும் இல்ல. என்ன கோவம் தனியறது? எனக்கு தர வேண்டிய நஷ்டேடு கொடுத்தியா நீ? நஷ்டஈடா? நஷ்டேடு கொடுக்க ஃபீல் பண்ணியா நீ? பணமா ஏதாவது கொடுத்துடுறேன். என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க மோகன் சார். எவ்வளவு பணம் கொடுப்ப? 1 லட்சம் ரூபாய் கொடுத்துடுறேன் சார். 25 லட்சம் கொடுப்பியா? ஐயோ, என்ன? என்கிட்ட அவ்வளவு பணம் எல்லாம் இல்ல. என்கிட்ட அதெல்லாம் சொல்லாத. 25 லட்சம் கொடு, இல்லன்னா உயிரை கொடு. உனக்கு 1 வாரம் டைம். பாய். ஹலோ ஹலோ ஹலோ. ஹலோ. போலீஸுக்கு போனாலோ இல்ல வேற ஏதாவது ஏமாத்து வேலையில என்ன பிடிக்க முயற்சி பண்ணாலோ ஏற்காடுல ஹாஸ்டல்ல படிக்கிற உன் 11 வயசு பையன் கோகுலுக்கு பிரச்சனையாயிரும். நான் அப்படியெல்லாம் போக மாட்டேன். 1 வாரத்துக்குள்ள 1 ஷாட்ல பணத்தை ரெடி பண்ணு. ஓகே. டேய், அண்ணா, மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த மோகன் கிருஷ்ணாவை கிட்னாப் பண்ணிட்டு வர்றப்ப யாராவது பார்த்தாங்களா? யாரும் பார்க்கலண்ணா. அவனை ஜாக்கிரதையா பாத்துக்க.